Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நாம vegetable biryani தான் பார்க்க போறோம். இந்த vegetable biryaniல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல ஒரு சிஸ்டர் வந்து vegetable biryani அதுவும் நம்ம டெய்லியும் சமைக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி வச்சு செஞ்சு காட்டுங்க அக்கா அப்படினு சொல்லி உரிமையா கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்தனால நான் இந்த vegetable biryani செஞ்சு காட்டியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான வராங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு ஹாப்பியாக சமைப்போமோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையாக சமைச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசின்றனால நான் 1 குழிக்கரண்டி கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஆனியன் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், டேபிள் ஸ்பூன் கிடையாது ஸ்பூன், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். ஒன்ஸ் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி எடுத்திருக்கேன். ஜீரகப்பொடி வந்து நம்ம சாப்பாட்டு அரிசின்றனால அதுக்கான எந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்காது அந்த ரைஸில், அதுக்காக நான் ஜீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தயிரையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் பிரியாணிக்கு வந்து எப்பயுமே ஜீரகப்பொடி ஆட் பண்ண மாட்டேன், புலாவில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த அரிசிக்கான ஃப்ளேவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் காய் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் இது 3 காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டாணி கூட எடுத்துக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் இந்த கலவையோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒன்ஸ் இந்த நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். 1 டம்ளர் அரிசின்றனால நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் எடுப்போம். இது சாப்பாட்டு அரிசின்றனால நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்க சாப்பிட்ணும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதித்து வரும்போது வாயில் ஊற்றி பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ரொம்ப கரிக்கக்கூடாது, மைல்டாக கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அரிசி போடும்போது பேலன்ஸ் ஆகும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆவி வந்ததுக்கப்புறமா விசிலை போட்டு 7 மினிட்ஸ், விசிலை போட்டதுமே சிம் பண்ணிவிட்டு 7 மினிட்ஸில் வெயிட் பண்ணணும். 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பொலன்னு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த தண்ணி மெஷர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு பொலன்னு வேணும்னா 1க்கு 2. இப்போது புழுங்கல் அரிசின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பச்சரிசின்றதால 1க்கு 2 எடுத்திருக்கேன். இன்னும் சாஃப்டாக வேணும்னாக்கா இன்னும் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு தனி பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். நீங்களும் இந்த வெஜிடபிள் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye bye from Latha Kannan. Bye. Thanks for watching.